Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தமிழ் திரையுலகின் இயக்குனர் இமயம் என போற்றப்படும் பாரதி ராஜா காலமானார். உடல்நலக்குறைவால் சென்னையில் உள்ள இல்லத்தில் அதிகாலையில் உயிர் பிரிந்தது. இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் மறைவுக்கு தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்கர் இரங்கல். கிராமிய வாழ்வையும் மனித உணர்வுகளையும் யதார்த்தமாக வெளிப்படுத்தியவர் என புகழாரம். இயக்குனர் பாரதி ராஜாவின் உடலுக்கு முதலமைச்சர் விஜய் நேரில் அஞ்சலி. நீலாங்கரையில் உள்ள வீட்டிற்கு சென்று மலர் வளையம் வைத்து மரியாதை. இயக்குனர் பாரதி ராஜா இறுதிச் சடங்கில் முழு அரசு மரியாதை அளிக்கப்படும் என முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. காவல்துறையினர் துப்பாக்கி குண்டுகள் முழங்க உடல் அடக்கத்திற்கு ஏற்பாடு. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா உடலுக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் நேரில் அஞ்சலி. நீலாங்கரையில் உள்ள வீட்டிற்கு நேரில் சென்று மலர் மாலை வைத்து மரியாதை. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா மறைவுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல். என் இனிய தமிழ் மக்களே என்ற அவரது குரல் சினிமா உள்ளவரை நிலைத்து நிற்கும் என புகழாரம். பாரதி ராஜா மறைவுக்கு வி த லீடர்ஸ் நிறுவனர் அண்ணாமலை இரங்கல். திரைப்படங்களை மண் சார்ந்த இயல்பான வாழ்வியலாக மாற்றியவர் என்று புகழாரம். பாரதி ராஜா உடலுக்கு நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அஞ்சலி. திரையுலக ஆசானின் உடலுக்கு நேரில் சென்று மாலை வைத்து மரியாதை செலுத்தினார். பாரதி ராஜா உடலுக்கு நடிகர்கள் சிவகுமார், சூர்யா அஞ்சலி. நடிகைகள் ராதிகா, சுகன்யா உள்ளிட்டோரும் நேரில் வந்து மரியாதை. பாரதி ராஜாவுக்கு தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் இரங்கல். திரையுலகின் ஈடில்லா பேரொளி அணைந்துவிட்டது என்று புகழாஞ்சலி. இயக்குனர் பாரதி ராஜா மறைவுக்கு திரையுலகத்தினர் இரங்கல். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினர் தங்களின் மூத்த உறுப்பினரை இழந்துவிட்டதாக உருக்கம். மொத்தமுள்ள 15 லட்சம் அரசு கேபிள் செட்டாப் பாக்ஸ்களில் 12 லட்சம் செட்டாப் பாக்ஸ்களில் பாலிமர் செய்திகள் உள்ளிட்ட சேனல்கள் தெரியவில்லை. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 80% செட்டாப் பாக்ஸ்களில் 3 செய்தி சேனல்கள் மட்டும் தெரியவில்லை என்று தமிழக அரசு விளக்கம். கடந்த 5 நாட்களாக அரசு கேபிள் டிவியில் பாலிமர் செய்திகள் உள்ளிட்ட 3 செய்தி சேனல்கள் மட்டும் தெரியாததற்கு தொழில்நுட்ப கோளாறே காரணம். செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் ராஜ்மோகன் விளக்கம். தாவேக ஆட்சியின் அவல நிலையை வெளிப்படுத்தும் தொலைக்காட்சிகளுக்கு மட்டும் எப்படி செட்டாப் பாக்ஸில் தொழில்நுட்ப பிரச்சினைகள் வரும்? தமிழ்நாடு அரசுக்கு வி தி லீடர்ஸ் நிறுவனர் அண்ணாமலை கேள்வி. தன்னை எவ்வளவு வேண்டுமானாலும் விமர்சிக்குமாறு பஞ்ச் பேசிய முதலமைச்சர் ஆட்சியின் குறைகளை சுட்டிக்காட்டும் செய்தி சேனல்களை முடக்குவதை ஏற்க முடியாது. ஊடகங்களை முடக்கினால் உண்மைகளை மறைத்துவிடலாம் என்ற எண்ணத்தை கைவிட்டு 3 சேனல்களின் ஒளிபரப்பை தொடர வேண்டும் என உதயநிதி வலியுறுத்தல். யூடியூபில் விமர்சித்தால் கைது, செய்தி வெளியிட்டால் சேனல்கள் பிளாக் அவுட் செய்யப்படுகின்றன. அரசு கேபிள் ஒளிபரப்பிலிருந்து பாலிமர் செய்திகள் உள்ளிட்ட 3 செய்தி சேனல்கள் முடக்கப்பட்டதற்கு இபிஎஸ் கண்டனம். தாவேக ஆட்சியில் நடப்பதை சொல்வதற்கு கூட சென்சார் போர்டு ஏதாவது உண்டா என எடப்பாடி பழனிசாமி கேள்வி. இதுதான் ஜனநாயகமா? இதற்குதான் நீங்கள் ஜனநாயகனா என்றும் முதலமைச்சர் விஜய்க்கு வினா. பாலிமர் செய்திகள் உள்ளிட்ட 3 செய்தி சேனல்கள் அரசு கேபிளில் நீக்கப்பட்டிருப்பது பத்திரிகை சுதந்திரத்தை பறிப்பது மட்டுமின்றி ஜனநாயகத்திற்கும் எதிரானது. மாற்று கருத்துக்களை எதிர்கொள்ள முடியாமல் அவை முன்வைக்கப்படும் தளங்களையே இருட்டடிப்பு செய்வதாகவும் கனிமொழி விமர்சனம். அரசு கேபிளில் செய்தி தொலைக்காட்சிகள் தடையின்றி ஒளிபரப்பப்படுவதை உறுதி செய்யுமாறு தமிழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். அரசு தரப்பில் அதிகாரப்பூர்வமற்ற முறையில் கூறப்படும் காரணங்கள் ஏற்கத்தக்கதல்ல என்றும் கண்டனம்.
அரசு கேபிளில் 3 செய்தி சேனல்கள் முடக்கப்பட்டது கண்ணை மூடிக்கொண்டால் உலகம் இருண்டுவிடும் என்று நம்புவதைப் போல் உள்ளதாக சீமான் விமர்சனம். செய்தி சேனல்களை இருட்டடிப்பு செய்வதில் காட்டும் வேகத்தை சென்னையில் இருட்டில் தவிக்கும் மக்களை காப்பதில் முதல்வர் காட்ட வேண்டும் என்றும் வலியுறுத்தல். தங்கம் விலை சவரன் ஒன்றுக்கு 3200 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் தங்கத்தின் விலை 400 ரூபாய் குறைந்து 13800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சென்னையில் வெள்ளி விலை கிலோவுக்கு 10,000 ரூபாய் குறைந்தது. 1 கிலோ வெள்ளி 2,60,000 ரூபாய்க்கு விற்பனை. 3 நாட்கள் பயணமாக டெல்லிக்கு புறப்பட்டார் முதலமைச்சர் விஜய். பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறும் நித்தி ஆயோக் கூட்டத்தில் நாளை பங்கேற்கிறார். டெல்லி சென்றுள்ள தமிழக முதலமைச்சர் விஜய் இன்று மாலை சோனியா காந்தியை சந்திக்க திட்டம். மாலை 6:30 மணி அளவில் ராகுல் காந்தியையும் சந்திக்க உள்ளதாகவும் தகவல். தமிழ்நாட்டில் இன்று முதல் 70 குழுக்களாக பிரிந்து சிங்கப்பெண் அதிரடி படையினர் ரோந்து பணி. பெண்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதிகளில் பாதுகாப்பை உறுதி செய்ய ஆயத்தம். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படைக்கு மொத்தம் 2545 புதிய பணியிடங்கள் உருவாக்கம். 270 களப்பிரிவுகள், நவீன ட்ரோன்கள் வழங்கவும் தமிழ்நாடு அரசு திட்டம். கோவை மாவட்டம் சூலூரில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட வழக்கு. மேற்கு மண்டல ஐஜி ரம்யா பாரதி மேற்பார்வையில் 21 நாளில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது கோவை காவல்துறை. சட்டமன்ற தேர்தல் தோல்வி குறித்து ஆராய அமைக்கப்பட்ட குழுவின் அறிக்கை திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினிடம் சமர்ப்பிப்பு. அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து சென்னை அண்ணா அறிவாலயத்தில் ஆலோசனை. மோடி பிரதமராக பதவியேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் டெல்லியில் இன்று நடைபெறுகிறது தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டம். என்டிஏ ஆளும் 22 மாநிலங்களின் முதலமைச்சர்களுடன் மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா, ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளதாக தகவல். இந்தியாவின் பிரதமராக தொடர்ந்து அதிக நாட்கள் இருந்தவர் என்ற சாதனையை படைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. இன்றுடன் 4399 நாட்கள் பிரதமராக இருந்து முன்னாள் பிரதமர் நேருவின் சாதனையை முறியடித்தார். பிரதமராக நீண்ட நாட்கள் பதவியில் இருந்தவர் என்ற சாதனையை படைத்த பிரதமர் மோடிக்காக டெல்லி கோவிலில் சிறப்பு வழிபாடு. வழிபாட்டில் பங்கேற்று பஜனை பாடல்களை பாடினார் பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன். மெக்சிகோவில் நாளை தொடங்குகிறது உலகக்கோப்பை கால்பந்து போட்டி. முதல் போட்டியில் மெக்சிகோ, தென்னாப்பிரிக்க அணிகள் மோதுகின்றன. ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 21 ஆண்டுகளுக்கு பின் ஆஸ்திரேலியாவை வீழ்த்திய வங்கதேசம். டாக்காவில் நடைபெற்ற போட்டியில் டக்வர்த் லூயிஸ் முறையில் 86 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி. இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட் அணியின் கேப்டன் பொறுப்பிலிருந்து பென் ஸ்டோக்ஸ் நீக்கப்பட உள்ளதாக தகவல். அணியின் வெற்றியை கொண்டாட விதிகளை மீறி நள்ளிரவில் பாருக்கு சென்றதுடன் ரகளையிலும் ஈடுபட்டதால் சர்ச்சை. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.